திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து அழகிரி தனித்து விடப்பட்ட நிலையில் அழகிரி வீட்டு வாயிலின் கதவுகளை இன்று தட்டினார் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ. விருதுநகர் தொகுதியில் தனக்கு ஆதரவு தெரிவிக்க கோரி இன்று அழகிரியை சந்தித்தார் வைகோ. தினகரன் பத்திரிகை அலுவலகம் தாக்கப்பட்ட போது கடும் விமர்சனங்களை அழகிரி மீது முன்வைத்தவர் வைகோ என்பதை யாராலும் மறுக்க முடியாது. வீட்டுக்கு வாருங்கள் சொல்ல அழைத்தார்கள். அவசியம் வருகிறேன் என்று சொல்ல நான் விரும்புகின்ற பழைய திரைப்பட இசை பாடல் விரும்பி கேட்கிற பாடல்கள் அதான் அவருக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த பாட்டெல்லாம் நான் கேட்கிற பாட்டு விரும்பி கேட்கறதுன்னு அதை கேசட்லாம் தூக்கிட்டு போயிட்டேன். மேலும் அவர் பதிவு பண்ணி அனுப்பினார். அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும்போது செங்கிஸ்கான் கேசட் வாங்கி கொண்டு செங்கிஸ்கான இப்ப மாதிரி அந்த படம் கேசட்டே கிடையாது. அதெல்லாம் மனசை பரிமாறிட்டு இருந்தோம். 93ல நான் கடைசியா வீட்டுக்கு வந்தத நானும் அதே ஞாபகத்துல பூமிநாட்டு சொல்லிட்டு வந்தேன். அவங்களும் அதை சொன்னாங்க. இப்பொழுது நடைபெறுகிற தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு குறிப்பாக விருதுநகரில் போட்டியிடுகிற எனக்கு ஆதரவு தருமாறு கேட்டேன். அதை போலவே எங்கள் வேட்பாளர்கள் அனைவருக்கும் அழகு சுந்தரம் உள்ளிட்ட சதன் திருமலைக்குமார், ஜோயல் உள்ளிட்ட வேட்பாளர்கள், டாக்டர் மாசிலாமணி, மல்லை சத்யா, கணேசமூர்த்தி உள்ளிட்ட அனைவரும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் நல்லாதரவை நான் நாடுகிறேன். நான் சந்தித்ததற்கு மிகுந்த அன்பை தெரிவித்துக் கொண்டதோடு மனம் விட்டு நாங்கள் பேசிக்கொண்டோம். எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும், வெற்றி பெறுவீர்கள் என்று வாழ்த்தினார். இந்நிலையில் இன்று திமுக தனது தேசிய அரசியல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தாத நிலையில் வைகோ அழகிரியின் ஆதரவாளர்களின் ஆதரவை பெற முயற்சிக்கிறார் என்பதே உண்மை. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.